வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ IPL 2024 மேட்ச் 30 ப்ரிவியூ தான். RCB vs SRH அண்ட் RCBக்கு ஹோம் கேம் வேற. பிளஸ் அவங்களுக்கு இனிமேட் இருக்கிற எல்லா மேட்சஸும் வின் பண்ணாதான் பிளே ஆஃப் போக வாய்ப்புகள் இருக்குன்றதா உண்மையான ஒரு விஷயம். இட் கம்ஸ் டு SRH, அவங்க வந்து பாத்தீங்கன்னா 6 பாயிண்ட்ஸோட இருக்கிறாங்க. ஸோ அவங்க தே ஆர் பெட்டர் பிளேஸ்ட், கிட்டத்தட்ட 5th ரேங்கோ 6th ரேங்கோ அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டா இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா தே கேன் கம் டு நம்பர் 4. ஸோ அது அவங்களுக்கு இது இம்பார்ட்டன்ட் மேட்ச் அண்ட் RCBக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். ஸோ ரெண்டு டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஹெட் டு ஹெட் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 22 வாட்டி விளையாடி இருக்காங்க. அதுல கண்டிப்பா SRH வந்து பாத்தீங்கன்னா 12 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க, RCB 10 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ நத்திங் மச், பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட ஈக்குவல் டீம்ஸ் தான் சொல்ல முடியும். பட் இந்த IPL பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லைக் அந்த ஹெட் டு ஹெட் நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. ஏன்னா RCB ஆர் கோயிங் என்ன சொல்றது இன் பேக்வர்ட்ஸ் அப்படிதான் சொல்ல முடியும் இந்த சீசன்ல. ஸோ சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஜாக்ஸ் எடுத்து வந்திருக்காங்க லாஸ்ட் மேட்ச், மஹிபால் லோம்ராரை பிளேயிங் 11ல எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் மும்பையோட சம்மாடி வாங்கிட்டாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் அவங்க பிளேயிங் 11ல ரொம்ப ஷஃபிள் பண்ணுவாங்கன்னு. ஐ திங்க் மேக்ஸ்வெல் இன்ஜுரினால தே மைட் கோ ஃபார் கேமரன் கிரீன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க டீம் இப்போ லாஸ்ட் மேட்ச் விளாட்ன டீம் அப்படியே இருக்கட்டும், மேக்ஸ்வெலுக்கு பதில் ஐ திங்க் தே கேன் கோ ஃபார் அனதர் எக்ஸ்ட்ரா பவுலர், லாக்கி ஃபர்கியூசன். ஸோ லாக்கி ஃபர்கியூசன் அண்ட் ரீஸ் டாப்லி. ஸோ தட் உங்களுக்கு 2 பேஸ் பவுலர் இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஐ திங்க் தே கேன் பிளே பியூர் பேட். இதை நீ அனுஜ் ராவத் எடுத்துட்டு வந்தாலும் எடுத்துருவா, இல்ல பிரபுதேச எடுத்துட்டு வந்தாலும் எடுத்துருவா 11ல. புரியுதா உங்களுக்கு? ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் வச்சு விளாடலாம். ஏன்னா நீங்க விளையாட போறது பெங்களூர்ல. ஸோ நல்ல விக்கெட். ஸோ இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்னாலையும் ஸ்கோர் பண்ண முடியும் ரன்ஸ். ஸோ அந்த வகையில் அவங்க போலிங் வந்து ரொம்ப அடிபடுதுன்றதுனால ஐ திங்க் தே கேன் ஸ்ட்ரென்தன் தேர் போலிங். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க 4 ஃபாரினர் சொல்லலாம். ஃபேஃப் ஆப்வியஸ்லி கேப்டன், புரியுதா உங்களுக்கு? வில் ஜாக்ஸ் விளையாடுவாரு. அண்ட் தே கேன் கோ வித் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், லோக்கி ஃபர்கியூசனும் விளையாடலாம், அட் சேம் டைம் ரீஸ் டாப்லியும் விளையாடலாம். இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது அவங்களோட போலிங் லைன் அப். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பாத்தீங்கன்னா எஸ் தேர் பேட்ஸ்மேன் ஹேஸ் டு ஸ்டெப் அப். விராட் கோலி அனதர் கீ பிளேயர் இந்த மேட்ச்ல. ஏன்னா அவர் இறங்கி ஒரு 50-60 அடிச்சாதான் ஓரளவுக்கு ஸ்கோர் வருது. அண்ட் மற்ற பிளேயர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா லைக் இப்பதான் லைட்டா கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட்டிடார் லாஸ்ட் மேட்ச் 25 balls 50 நல்லா விளையாடினாரு. ஸோ வில் ஜாக்ஸ் அவர் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கும் இன்னைக்கு. பிகாஸ் அவரோட ஹோம் கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போறாரு RCBக்காக. ஸோ கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கும் பேட்டிங்க்கு. ஸோ எப்படி விளையாட போறாருன்ற பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் ஸ்டில் நான் என்ன சொல்றேன்னா, SRHக்கு ஒரு சின்ன ஹெட்ஜ் இருக்கு. எதுக்குன்னு சொல்றேன்னா, பேட் கமின்ஸ் மெயினா அந்த ஒரு ரீசன் தான். ஆஸ் அ கேப்டனாகவும் சரி அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ he knows how to handle such situations. அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா நான் SRHக்கு சின்னதா ஒரு எட்ஜ் தரேன். பட் டெஃபினட்டா RCB வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணியே ஆன்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறதுனால அவங்களோட பெஸ்ட் கேம் காமிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த பக்கம் SRH எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பிளேயிங் 11ல எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் 11ல அவங்க பெரிய எந்த சேஞ்சஸும் பண்ண போறது இல்லைங்க. லாஸ்ட் மேட்சை கம்பேர் பண்ணும்போது மேபி இம்பாக்ட் சப். ஐ திங்க் ராகுல் திரிபாதி ஒரு பிக் ஃபெயிலியர் இந்த வாட்டி, அதுல பேச்சே கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறாரு பேட்டிங்ல, கொடுத்த சான்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் தான் ஆயிருக்காரு. ஸோ ப்ராபப்ளி மயங்க் அகர்வால் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் சப்பா இந்த வாட்டி சேஞ்ச் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களோட பிளேயிங் 11 வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கு. இதுல நிதிஷ் ரெட்டி வேற ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது பர்ஃபார்மன்ஸ்ல இந்த டீமுக்கு ஒண்ணுமே ஒரு பேலன்ஸ் கொடுத்துட்டாரு தான் சொல்ல முடியும். இஸ் ஏபிள் டு பேட் சூப்பர்ப்லி, அட் த சேம் டைம் ஹி இஸ் ஏபிள் டு போல். ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் மிடில் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் புவனேஸ்வர் குமார் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, பேட் கமின்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நட்ராஜனுக்கு இன்னைக்கு லைன் கிடைச்சிருச்சுன்னா they will be so deadly and it will be tough. ஏன்னா பெங்களூர் விக்கெட் உங்களுக்கு தெரியும். பட் டிபிக்கல் பெங்களூர் விக்கெட் இந்த வருஷம் நம்ம பார்க்கல. கொஞ்சம் அந்த ஒரு ஸ்லோனஸ் இருந்தது. பார்க்கலாம் இன்னைக்கு ஏதாவது ஃப்ரெஷ் விக்கெட்ல விளாடுறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ RCBக்கு இருக்கிற பிரச்சனை SRH கிடையாது. பட் ஸ்டில் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SRH வின் பண்ணாதான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களும் டாப் 4 அந்த ஒரு கிராக் ஆகி உள்ள போகணுன்றது தான் அவங்களோட எய்மாவும் இருக்கும். அண்ட் RCB இந்த மேட்ச் டூ ஆர் டை மேட்ச். இந்த மேட்ச் அவங்க தோத்துட்டாங்கன்னா ஷுவர் ஷாட்டா அவங்களோட பிளே ஆஃப் கனவு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுன்னு தாங்க அர்த்தம். ஸோ பார்க்கலாம் எப்படி விளையாட போறாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அவங்களோட கேமை கொண்டு வந்தே ஆகணும் இன்னைக்கு, வேற ஆப்ஷனே இல்லை. ஒரே நல்ல விஷயம் அவங்க ஹோம்ல விளாடுறாங்க. ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும். அவங்களோட ஃபேன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபேண்டசி 11ஓட ப்ரெடிக்ஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டோட்டலா 11 டீம்ஸ். அதில் நான் SRH 6 பிளேயர்ஸ் எடுக்க போறேன், RCB 5 பிளேயர்ஸ் எடுக்க போறேன். ஸோ SRH பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா அண்ட் நிதிஷ் ரெட்டி அண்ட் ஹென்ரி கிளாசன், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார். நான் ஏன் மாக்ரம் போறேன்னா, எஸ் மேபி நிதிஷ் ரெட்டி அந்த ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் தராரு, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். ஹென்ரி கிளாசன் என்னைக்குமே டேஞ்சர் தான். எனக்கு இந்த வாட்டி கொஞ்சம் அவர் சீக்கிரம் இறக்கி விட்டாலும் விடுவாங்க, பார்க்கலாம். போலிங் வைஸ் புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ் உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அண்ட் 5 பிளேயர்ஸ் ஃப்ரம் ராயல் சேலஞ்சர்ஸ், ஆப்வியஸ்லி விராட் கோலி அண்ட் வில் ஜாக்ஸ், ஃபேஃப் டு பிளசிஸ் அண்ட் மஹிபால் லோம்ரார். நான் வந்து பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிட்டார் அகேன்ஸ்டா இல்ல, பட் ரஜத் பட்டிட்டார் லாஸ்ட் மேட்ச் விளையாடிட்டாரு. இந்த மேட்ச்
தெரியல எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா விராட் இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு தோணுது. ஸோ கொஞ்சம் ஓவர்ஸ் போனதுக்கு அப்புறம் தே மைட் சென்ட் மஹிபால் லாம்ரார் ஏர்லி கொஞ்சம் அடிச்சு விளையாடுறதுக்கு. ஸோ இந்த 4 பேட்ஸ்மேன் ஐ வில் பி கோயிங் வித் ஒன்லி ஒன் bowler, தட் இஸ் ரீஸ் டாப்லி. ஏன்னா நான் ரிஸ்க் எடுக்க வரும்ல. வில் ஜாக்ஸும் கொஞ்சம் ஸ்பின் போடுவாரு, அவரு விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு, பாயிண்ட்ஸ் வரும். பட் ரீஸ் டாப்லி மட்டும் வச்சுக்கிட்டா பெட்டர். ஏன்னா ஒரு போலருக்கு மேல நீங்க ஆர்சிபி போனீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்கலாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து எக்கனாமி ரேட்ல மைனஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட பிளேயிங் 11 ஃபார் ஃபேண்டசி. இந்த 11 உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட ஃபேண்டசி டீம்ல கூட நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.